ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் மூலமாய் நடத்தப்படுகிற இந்த விடுதலை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த விடுதலை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள் இதை பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களில் அநேகருடைய வாழ்வு மாறி வருகிறதை நீங்கள் தொலைபேசியின் மூலமாய் சொல்லுகிறதிலிருந்து கேட்டு நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் அதற்காகத்தான் நீங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். இனி காலம் செல்லாது. கொஞ்ச காலத்திலே ஆண்டவருடைய வருகை இருக்கிற அந்த வருகையிலே நீங்களும் நானும் ஆண்டவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஆண்டவருக்குள்ளாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த விடுதலை நேரம் நிகழ்ச்சிகள். ஆண்டவரை நம்புகிற ஏராளமான மக்கள் இன்றைக்கு பிரச்சனையிலும் போராட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு தீர்வை தருவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், தெரிந்தவர்களை பார்க்க செய்யுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த விடுதலை நேரம் நிகழ்ச்சிக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஜனங்களை நீர் விடுதலை செய்து கொண்டே வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆறுதலையும் தெய்வீக சமாதானத்தையும் நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு எங்களை விடுதலை செய்தீர்கள். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அல்ல 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட 1985 வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சாயங்காலம் இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் சொன்னார். எனக்கு அவர் மூலமாய் வந்த முதல் வாக்குத்தத்தம் இதுதான். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த 39 ஆண்டுகளாக இந்த வசனம் என்னுடைய ஆயுட்கால வாக்குத்தத்தம் போல இருந்து வசனத்தின்படி அவரின் பக்கத்திலேயே இருக்கிறார். என்னை மறப்பதே இல்லை அவர். அதே வார்த்தையை தான் இன்று உங்களுக்கும் அவர் தருகிறார். நான் உங்களை மறப்பதில்லை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் மறப்பதே இல்லை, மறப்பதே இல்லை. உங்களை தன் நினைவாகவே அவர் வைத்திருக்கிறார். மறப்பதே இல்லை. நான் அடிக்கடி மிஷனரி ஸ்தாபனங்களுடைய நடத்துகிற மிஷனரி கன்வென்ஷனிலே செய்தியாளராய் நான் போயிருக்கிறேன். பல இடங்களுக்கும் என்னை அழைத்து, குறிப்பாக இந்திய மிஷனரி சங்கம், அந்த சங்கத்தார் என்னை அதிகமாய் ஊழியங்களிலே எடுத்து பயன்படுத்துவார்கள். அப்படி ஒரு முறை சாயர்புரம் பகுதியிலே இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய மிஷனரி தரிசன கூட்டம், அந்த கூட்டத்தில் செய்தி கொடுக்க நான் போயிருக்கிறேன். பல நிகழ்ச்சிகள் இருக்கும். வட இந்தியாவிலிருந்து ஆதிவாசி மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வருவார்கள். தங்கள் கலாச்சாரத்தை பற்றி சொல்லுவார்கள், தங்களுடைய தேவைகளை பற்றி சொல்லுவார்கள், நடனமாடி காட்டுவார்கள், ஸ்கிட்டு போடுவார்கள். பல காரியங்கள் நடக்கும் இந்த முகாமில். இறுதியாய் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும். அப்போ நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக மேடையில் என்னுடைய சீட்டில் நான் உட்கார்ந்துருக்கிறேன்.
அப்போ அதே மேடையிலே நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய ப்ரமோஷனல் மினிஸ்ட்ரிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிற நடுவுக்குறிச்சி இளைஞர் அணியினர் ஒரு நாடகம் நடித்து காண்பித்தார்கள். வெறும் ஒரு ஸ்கிட், ஓரங்க நாடகம். அது என்னை மிகவும் பாதித்தது. என்னால் அழாமல் இருக்க முடியவில்லை. என்னை பாதித்த அந்த ஸ்கிட்டை, அதனுடைய கருப்பொருளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த ஸ்கிட்ல வான மண்டலங்களுக்கு மேல் ஒரு விதமான மக்கள் வாழ்கிறார்கள், வேற்று கிரகவாசிகள். அவர்கள் பூமியை விட, பூமியில் இருக்கிற மனிதர்களை விட பன்மடங்கு டெக்னாலஜியிலே வளர்ந்தவர்கள். அவர்கள் அவருடைய கிரகத்திலே இருக்கிறார்கள். ஒரு நாள் அதில் 2 பேர் அந்த வேற்று கிரகத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது பூமியிலிருந்து நிறைய சிக்னல் மேலே போய்கொண்டே இருக்கிறது. வேக வேகமாய் சிக்னல் போகிறது. அவர்களுக்கு அது சிக்னல் மாதிரி தெரிகிறது. அவர்கள் உடனே என்ன ஒரு சிக்னல் வருது, எங்க இருந்து வருது? அதில் ஒருத்தர் சொல்றார், கீழே பூமின்னு ஒரு கிரகம் இருக்கு, அங்கே நிறைய மனிதர்கள் வாழ்கிறார்கள், நம்மை விட கொஞ்சம் தாழ்ந்தவர்கள், அங்கிருந்து தான் இந்த சிக்னல் வருதுன்னா சிக்னல் பிடிக்க முடியல. சிக்னல் என்ன வருதுன்னு அவர்களால், நம்மை விட டெக்னாலஜியில் குறைந்தவர்கள் என்று சொல்ற, ஆனால் அந்த சிக்னல் இவ்வளோ வேகமாக போகுது, என்ன டெக்னாலஜியில் இந்த சிக்னல் போகுது என்று அவர்கள் பரபரத்து போகிறார்கள். உடனே அந்த 2 பேரும், இந்த வேற்று கிரக வாசிகள் சொல்றாங்க, நம்ம நேர பூமிக்கு போவோம், அந்த சிக்னலை பிடிக்கத்தான் முடியலங்க, ஆனால் பூமியில் அது எங்கேருந்து புறப்படுதுன்னு அது பார்க்கலாம்ல, வா நம்ம 2 பேரும் பூமிக்கு போவோங்க. சரின்னு சொல்லி 2 பேரும் பூமிக்கு வருகிற ஒரு கற்பனை நாடகம் தான். பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். பூமியில் இறங்கி வந்தா அவர்கள் பார்க்கிறார்கள், நிறைய வீடுகள்ல இருந்து அந்த சிக்னல் வெளியில போகுது. அவர்களுக்கு புரியல. அப்படியே அவர்கள் போறாங்க, ஒரு கிராமத்தில் போய் இறங்குறாங்க. அந்த கிராமத்தில் நிறைய குடிசை வீடு, குடிசை வீட்டில் இருந்து சிக்னல் போகுது. என்னங்கடா இது, இவ்வளோ டெக்னாலஜி ஒரு குடிசை வீட்டில இருந்து வருதா, வா போவோம் சொல்லி 2 பேரும் அப்படி போய் பின்பக்கமா போய் அப்படியே இந்த குடிசை வீட்டை திறந்து உள்ள பார்க்குறாங்க. இங்கே ஒரு ஏழை தாயார், வயதான ஒரு விதவை தாயார், அந்த குடிசை வீட்டில் சாப்பிட வழி இல்லை, முழங்காலிலே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் தங்கு தடையின்றி வான மண்டலத்திற்கு அப்பால் வேகமாய் போகிறது. அதிர்ந்து போனார்கள் இந்த வேற்று கிரகவாசிகள். பெரிய பெரிய மெஷின்ஸ் வைத்திருப்பார்கள், கம்ப்யூட்டர் வைத்திருப்பார்கள், அதிலிருந்து ஏதோ ஒரு புது டெக்னாலஜியில் சிக்னல் அனுப்புகிறார்கள் சொல்லி நம்ம நினைச்சு பார்க்க வந்தா ஒண்ணுமே இல்லை. இந்த குடிசை வீட்டில் ஒரு ஏழை தாயார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்கும் ஆச்சரியம். மெதுவாய் போய் கதவை தட்டுகிறார்கள். இந்த அம்மா கதவை திறக்கிறார்கள். ஜெபம் முடிந்து, அம்மா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேயா. யாரிடம் ஜெபிக்கிறீர்கள்? எனக்காக தன் ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற அவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 பேருக்கும் ஒன்றும் ஓடலை. அவங்க சொல்றாங்க, அம்மா நாங்கள் வேற கிரகத்திலிருந்து வர்றோம், எங்கள் கிரகத்தையெல்லாம் தாண்டி உங்க சிக்னல், நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் சிக்னலா மாறி மேலே போகுது, எங்க போகுதுன்னே எங்களுக்கு தெரியல, பிடிச்சு பார்க்குறோம், அதை எங்களால் ரிசீவ் பண்ண முடியல, அதை இன்டராக்ட் பண்ண முடியல, ஹார்ட்ல சிக்னல் பூமியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அட ஏன் என்னெல்லாமோ சொல்றீங்க, நாங்க எங்க ஏசப்பாட்ட ஜெபிக்கிறோம்,
எங்கள் தேவைகளை அவர்கிட்ட சொல்றோம். அந்த 2 பேரும் மிகவும் சந்தோஷப்படுகிறார். நாங்க எவ்வளவு டெக்னாலஜியில் வளர்ந்தவர்கள், எங்களாலே இவ்வளவு ஸ்பீடா சிக்னல் அனுப்ப முடியாது. நீங்கள் வெறுமனே வாயிட்ட ஜோம் பண்றீங்க, முழங்கால் போடுறீங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது. இந்த அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து விட்டு தெருவில் இடம் நடக்கிறாங்க. அங்க ஒரு வாலிபன் ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட, ஏன் தம்பி ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன, படிச்சுட்டேன், படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, நாடு முழுவதும் வேலை இல்லா திண்டாட்டம், அரசாங்கத்தில் போய் வேலை கேட்டால் பக்கோடா விற்க சொல்கிறாங்க. அப்போ அது 2 பேர் கேட்குறாங்க, ஆர் யூ ஏ கிறிஸ்டியன்? நீ கிறிஸ்தவனான்னு கேட்குறாங்க. ஆமாம், சர்ச்சுக்கு ஒழுங்காக போவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன். 2 பேருக்கும் பயங்கர கோபம் வந்துருது. ஏண்டா, எவ்வளோ பெரிய கடவுளை கையில் வச்சிருக்கிற, இந்த பூமியில் நீ முழங்கால் போட்டு நீ ஒரு வார்த்தை ஏசப்பாட்ட நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த சிக்னல் எத்தனை கோடி மைல்களுக்கு மேலே வருதுன்னு உனக்கு தெரியுமா? அது எவ்வளவு வேகமாக உங்கள் ஆண்டவர்கிட்ட போகுதுன்னு உனக்கு தெரியுமா? முட்டாள். இவ்வளவு பெரிய தெய்வத்தை கையில் வைத்துக்கொண்டு, எந்த டெக்னாலஜி இல்லாமல், எந்த எந்திர சாதனங்கள் இல்லாமல் நீ கை நோக்கி ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா அந்த வினாடியிலே உன்னுடைய வார்த்தைகள் பல கோடி மைலுக்கு அங்கே போகுது. இவ்வளோ பெரிய கடவுளை வைத்துக்கொண்டு துக்கப்படுறியா? வெக்கமா இல்லை? ஸ்கிட்டை அவர்கள் போட்டார்கள். அது என்னை மிகவும் பாதித்தது. ஐயோ, எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் இவ்வளவு பெரிய ஒரு ஜெப ஆயுதத்தை நம்முடைய கைகளில், இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பயன்படுத்தாமல் ஜனங்கள் ஏன் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறார்? ஜனங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? கடுமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த வேற்று கிரகவாசிகளுக்கு பதிலாக நம்முடைய தேசத்தின் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், அவர்களே வேதத்தை படித்து அதிர்ந்து போயிருக்கிறார். விஞ்ஞானிகளிலே அநேகர் ஆண்டவரை நம்புகிறவர்கள். அவர்களுக்கு தெரியும், எல்லா விஞ்ஞானத்திற்கும் மேலே இயேசு. யாராலும் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் எங்கள் கைகளிலே இவ்வளோ பெரிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆகவேதான் இயேசு சொன்னார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உங்களை மறப்பதில்லை. நாம் இந்த பூமியிலிருந்து எடுக்கிற ஜெபம், இந்த பூமியிலிருந்து எளிய உதடுகளின் மூலமாய் நாம் பண்ணுகிற அந்த ஜெபம் அத்தனை வல்லமையாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்லுகிறது. அவர் நம்மை மறப்பதே இல்லை. நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பெற்ற தாய் பாலூட்டும் தன் குழந்தையை எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் பார்ப்பாளோ, அதைவிட அதிகமாயென்றால் பெற்ற தாய் பாலூட்டுகிற தன்னுடைய குழந்தையை கண்ணும் கருத்துமாய் பார்த்தாலும் கொஞ்ச நேரம் அவளும் தூங்கி எழும்ப வேண்டும். அவளும் சில மணி நேரங்கள் தூங்க வேண்டும். அந்த நேரத்தில் இந்த குழந்தை யார் பார்ப்பார்? ஆகவே அவர்கள் மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏனென்றால் உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 24 மணி நேரமும் உன்னை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு கடவுள், இப்படி ஒரு தெய்வம்
நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவர், நம்மையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள். அவரை வைத்துக்கொண்டு நாம் கவலைப்பட்டால் அது எவ்வளவு பெரிய தவறான காரியம் என்று பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் மறுபடியும் சொல்லுகிறார்? ஆண்டவரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும். வேதனைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும். அதன் நடுவிலே நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை பார்க்கிற மறவாத தெய்வம் ஒருவர் நமக்கு உண்டு. மறவாத ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. இரவும் பகலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கைகளிலே நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து விட்டு மகிழ்ச்சியாய் வாழ்வதை தவிர நமக்கு வேறு என்ன வேலை? குழந்தை இருக்கிறது, பள்ளிக்கூடம் செல்லுகிறது. பள்ளிக்கூடத்தில் அவருடைய ஆசிரியர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார்கள், நாளைக்கு வரும் பொழுது 500 ரூபாய் இந்த காரியத்துக்காக நீங்கள் ஃபீஸ் கொண்டு வர வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள். இந்த குழந்தை வேகமாய் வீட்டுக்கு வருகிறார். அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுகிறார், அப்பா நாளைக்கு 500 ரூபா ரெடி பண்ணி வச்சிரு, நான் காலைல ஸ்கூல் போகும்போது வாங்கிட்டு போகணும். 500 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தை அப்பாட்ட சொல்லிட்டு அந்த பிள்ளை விளையாட போயிரு. அந்த குழந்தை அதன் பிறகு அதை நினைப்பதே இல்லை. நிம்மதியாய் படுத்து உறங்குகிறது. அப்பா தான் கவலைப்படுகிறார். அப்பாவும் அம்மாவும் யோசிக்கிறாங்க, பையன் நாளைக்கு 500 ரூபா கேட்டானே என்ன செய்ய? கையில் பைசா இல்லை, பேங்க்ல பைசா இல்லை, நாளைக்கு 500 ரூபா கட்டாயம் கொடுக்கணும். யாரிடத்துல கடன் கேட்கலாம்? அது என்ன செய்யலாம்? இப்படி தாயும் தகப்பனுமாய் இருந்து அவர்கள் இரவிலே கவலைப்படுகிறார்கள், சிந்திக்கிறார்கள். அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான். காலையில எழும்புகிறான், குளிக்கிறான், புறப்படுகிறான். போகும்போது அப்பா ரூபா எங்க? இந்த வச்சிருக்க, எடுத்துட்டு போ. அந்த ரூபா எப்படி வந்தது என்று அவனுக்கு தெரியாது. அப்படியே தாயின் தகப்பனும் இரவிலே கண் விழித்து அமர்ந்திருந்தது அவனுக்கு தெரியாது. எப்படி கஷ்டப்பட்டு அந்த 500 ரூபாயை அவர்கள் சேர்த்து வைத்தார்கள் அது மகனுக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தேவை 500 ரூபாய் தேவை, அவ்வளவுதான். கண்பானவர்களே, அதே போலத்தான் வாழ ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். நாம் அப்படி வாழ்வதில்லை. நம்முடைய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் துக்கங்களையும் அவரிடத்திலே சொல்லிவிடுகிறோம். அதுல குறைவில்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து நாம தான் சிந்திக்கிறோம். இந்த ரூபாய்க்கு என்ன செய்யலாம், நாளைக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய வேலை அல்ல அது. நமக்காய் கவலைப்பட ஒருவர் இருக்கிறார். நமக்காய் இந்த காரியங்களை சரி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் கைகளிலே கொடுத்து விட வேண்டும். அவர் கைகளிலே கொடுத்து விட வேண்டும். நான் ஆசிரியராய் வேலை பார்த்த பொழுது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. 96வது வருடம் என்னுடைய சம்பளம் உயர்ந்தது. அதன் பிறகு 2003வது வருடம் பள்ளிக்கூடத்திலே ஆடிட்டு வந்தார்கள். அப்பொழுது நான் வேறு மாவட்டத்துக்கு வந்து விட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு ஆடிட்டு வந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு தவறாய் கணக்கிட்டு அதிக சம்பளத்தை போட்டாங்க, அதனால் நீங்கள் அவ்வளோத்தையும் திரும்ப கட்டணும்னாங்க. இப்போ 96லிருந்து 2003 வரை மாதம் இவ்வளவு ரூபாய் நீங்கள் அதிகமாய் வாங்கியிருக்கிறீர்கள். ஆனால் நான் எடுத்து என்னுடைய எஸ்ஆர் புக்கை எடுத்து பார்த்தேன், ஒரு தவறும் இல்லை, சரியாய்த்தான் கணக்கிட்டிருக்கிறார். ஆனால் இந்த அதிகாரிகள் ஒத்துக்கொள்ளாமல் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் திரும்ப கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள்.
எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் என்னை போல ஒரு 2-3 பேர், அவர்களுக்கும் ஒரு தொகை வேறு வேறு காரணங்களுக்கு திருப்பி கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அன்றைக்கு 2003 அது பெரிய தொகை, அந்த தொகையை கட்ட முடியாதுங்களால். ஆகவே என்னோடு கூட இருந்த 3 பேர் 4 பேர் ஆசிரியர்கள் பதறுகிறார்கள். அங்கே போய் கடன் கேட்கலாமா, அங்கே வாங்கலாமா, இங்கே வாங்கலாமா, அடுத்த மாதம் கட்டணும், 20 நாள் கூட இல்லை, இன்னும் அடுத்த சம்பளம் போடுறதுக்குள்ளே கட்டணும். எல்லாம் ஒரு காரியமாய் ஃபோன் அடித்து கொண்டு பேசி கொண்டு இருந்தார்கள். நான் எந்த வேலையும் செய்யவில்லை, அமைதியாக இருந்தேன். ஏன்னா இருக்கிற அந்த 5 பேரில் அதிக பணம் எனக்கு தான். அப்போ ஒரு சிலர் கேட்டாங்க, நீ என்ன பண்ண போகிற, ரூபா வச்சிருக்கியோ வீட்டில் அப்படின்னாங்க. இல்லை, என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு நான் கவலைப்பட தேவையில்லை, எனக்கு ஒருத்தர் கவலைப்படுவார் அப்படின்னே. உடனே கிண்டல் பண்ணினார்கள், கிறிஸ்தவங்களே இப்படித்தான்ப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. வீட்டுக்கு வந்தேன், நைட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரிடத்தில் என்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னேன். ஏனென்றால் இந்த வசனத்தை அவர் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எனக்கு வாக்குத்தத்தமாகவே கொடுத்துருக்கார். ஆண்டவரே, எல்லாரும் கைவிட்டாலும் நீர் இதை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் இந்த காரியத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலே ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு. அவரோட பணமும் கேட்கல. நான் காலையிலே மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு வருகிறேன். பள்ளிக்கூடமே எங்களை 5 பேரையும் அப்படியே துக்கமாக பார்க்குறேன். ஐயோ பாவம், என்ன செய்ய போகிறாங்களோ. நான் எப்போதும் போல மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ ஒரு வயதான ஒரு தாயார், அவங்க ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரிட்டையர்ட் ஸ்டேஜில் இருந்தாங்க. அவங்க வந்தாங்க, சார் என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, ரூபா ரெடி பண்ணிட்டீங்களான்னாங்க. இல்லை இல்லை, ரூபாலாம் ரெடி பண்ணலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய எல்லா கவலையும் என் இயேசு ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு போயிட்டாங்க. அதன் பிறகு ஒரு 15 நாள், ஒரு 5 நாள் தான் இருக்குது, மற்றவங்களாம் பணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 5 நாள் இருக்குது, நான் பிரச்சனை இல்லாமல் இருந்தேன். 15வது நாள் அரசாங்கத்திலிருந்து ஒரு தபால், ஒரு ஜீவோ வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 150 பேர் என்னை போல, அந்த 150 பேரையும் குறிப்பிட்டு அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ஒரு ஜீவோ போடுறார். இவர்களிடத்தில் பணத்தை திரும்ப கட்ட சொல்ல வேண்டாம் என்று. 15 நாள் பொறுத்திருந்தேன். காரியம் மாறுதலாகி அரசாங்கமே ஒரு ஜீவோ போடுது, ஒரு பைசா கிட்டலை இன்று வரை. அப்போ என்னுடைய பள்ளியில் இருந்த புற மதத்து ஆசிரியர்கள் எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் இயேசுநாதர் உன்னை விடுதலை விட்டார்ப்பா. நான் சொன்னேன், என்னைய மட்டும் இல்லை, என்னை போல இயேசுவை நம்புகிற எல்லாருக்குமே இப்படி விடுதலை உண்டு, தவறு செய்யாத பட்சத்தில் விடுதலை உண்டு சொன்னேன். என் அன்புக்குரியவர்களே, தனி மனிதன் ஒருவனுக்காக தேசத்தின் சட்டத்தையே மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர், மறந்து போக வேண்டாம். இன்றைக்கு சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவிலே நம்மை மறக்காமல் நேசிக்கிற ஆண்டவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது, என் புருஷன் திருந்த மாட்டார், என் புருஷன் வேற ஒரு உறவுல, தவறான உறவுல இருக்கிறார், என்னை விரட்டி விட்டார், அவர் திருந்த வாய்ப்பில்லை, டாஸ்மாகே கதின்னு கிடக்கார், திருந்த வாய்ப்பில்லை, சோர்ந்து போய் ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஊக்கமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை மறவாமல் நினைத்திருக்கிறவர், எனக்காக சட்டங்களை மாற்றுகிற வல்லமையுடையவர், எனக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறது. நீங்கள் வேதத்தை நல்லா ஆதியாகமத்தில் 6-7 அதிகாரங்களை வாசிப்பாருங்க. 8 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்காக 8 பேரை காப்பாற்றுவதற்காக உலகத்தையே அளித்தார் ஆண்டவர். ஒருவனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீ அவரை சரியாய்
நேசித்து அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவருடைய சொந்த மகனாய் மகளாய் நீ வாழும் பொழுது உனக்காக எதை வேண்டுமானாலும் அவர் செய்வார். என்ன செய்ய வேண்டும் என்று நீ அவருக்கு கட்டளையிட முடியாது. நீ ஒப்புக்கொடு. பிரச்சனையின் வேகத்தை, உன் பிரச்சனையின் வீரியத்தை அவரிடத்திலே சொல். ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க போகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் செயல்படுகிற தேவன். உங்களுக்காக கவலைப்படுகிறவர் அவர். ஆகவேதான் சொன்னார், கவலைப்படாதிருங்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் அது கவலைப்படும். கவலைகள் எல்லாம் இறக்கி வைக்க வாருங்கள். அற்புதத்தை இப்பொழுது நாம் ருசிக்க போகிறோம். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான ஆண்டவரே வேலையில் நீர் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் எங்களை வழிநடத்தி கொண்டே வந்த தெய்வம். ஆண்டவரே, எங்களை மறவாமல் நேசித்து இந்த நிமிடம் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து வருகிறவர். பிள்ளைகளும் வேதனையோடு வந்திருக்கிறார்கள், பலவிதமான கோரிக்கைகளோடு வந்திருக்கிறார்கள். திருந்தவே முடியாது என்கிற நிலைமையிலே சோர்ந்து போய் வந்திருக்கிறார்கள். கணவன்மார்களை தொடும் ஆண்டவரே. கொடிய சாசை போல இந்த டாஸ்மாக் சாராயத்திற்கு அடிமையான என் புருஷனை விடுதலை செய். நோவா முதலான 8 பேரை காத்து உலகம் முழுவதையும் அழிக்க சித்தமான தெய்வம். எங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற தெய்வம். எங்கள் குடும்பத்தில் உள்ள மக்கள் மனம் திரும்புவதற்காக ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நீர் நிரப்பும், நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். விடுதலை செய்ய வேண்டியவர்களை விடுதலை செய்யும். சுகம் பெற வேண்டியவர்களுக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. தெய்வீக ஆறுதலும் தெய்வீக ஆரோக்கியமும் பிள்ளைகளுக்கு சொத்தாய் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதி. கிருபையினாலும் ரட்சிப்பினாலும் அலங்கரித்தவர்களும் சொல்லுகிற எல்லா வேதனைகளையும் கண்ணீரோடு பிள்ளைகள் செபிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அவர்கள் தேவைகளை சந்தியும். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.